ஓகே. நான் உங்க லைஃப்ல வந்து இந்த டெஸ்டிமனிய நான் வந்து மறக்கவே மாட்டேன். மேபி அது உங்க சைல்ட்ஹுட்ல இருக்கலாம், இல்ல டீனேஜ்ல. இந்த டெஸ்டிமனி வந்து இன்னி வரைக்கும் நான் சொல்லும்போது எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அது வந்து நீங்க சொல்றீங்களா? என் டெஸ்டிமனி அப்படின்னு பார்த்தா ஓகே. ஐ கேன் டாக் அபவுட் மை லைஃப் 2 days. உங்களுக்கு 2 நாள் பேசலாம் என்னுடைய டெஸ்டிமனி அப்படி. பட் டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்டிமனி இப்போ ரீசெண்ட்ல நடந்தது அப்படின்னு சொன்னா ஓகே. த டெஸ்டிமனி ஆஃப் மை மேரேஜ். ம், ம். ஸோ November 7th 2024 என்ன கல்யாணம் ஆச்சு. ஐ வாஸ் மேரிட் டு அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ரிலீஜியஸ், ஓகே. very loving, caring girl named Tamara. ஓகே. She's a very big support to me. ஒரு mental, physical and she's எனக்கு ஒரு பில்லர் மாதிரி. So she's a great blessing in my life. ஓகே. So it's a very big testimony. I might take a little time for this. November 7th வந்து 2024 எல்லாம் மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நவம்பர் அக்டோபர்லலாம் நாங்களாம் எல்லாம் அந்த மேரேஜுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் சிக்கா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னஸ் உடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மேரேஜ். ஏன்னா பையன் மேரேஜ்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்றாரு. ஸோ நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த அக்டோபர் 2nd week 3rd week கிராஸ் ஆயிட்டு லாஸ்ட் வீக் வந்துச்சு October 31st. ஓகே. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து கடையில இருந்து வராங்க. ஒரு மியூசிக் ஷாப் வச்சிருக்காங்க, ஜான்ஸ் மியூசிக்னு சொல்லிட்டு. கடையில இருந்து வராங்க. வரும்போது எங்க வீட்டுக்குள்ள கரெக்டா ஒரு வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே அவருக்கு பிளட் வாமிட், இன்டென்ஸ் பிளட் வாமிட். உடனே அந்த வாட்ச்மேன் வந்து நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், 2nd floorல வந்து தட்டுறாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி. உடனே நான் கீழே போறேன். அப்போ ஃபுல்லா ரோடு ஃபுல்லா பிளட். டக்குன்னு கார்ல போட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி போய் அட்மிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஐசியூ எடுத்தோன்னே ஐசியூ தான். ஓகே. போயிட்டு அவங்க சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். ஏன்னா 2020 அவருக்கு என்ன நடந்ததோ அதே ரிப்பீட் ஆச்சு. நான் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, லிவர் சிராசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆகும், இந்த பிளட் வாமிட் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்டாரு, எல்லாம் பார்த்தாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. சரி ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூ அட்மிட் பண்ணிட்டு அந்த இது ப்ரொசீஜர்லாம் போயிட்டே இருக்கு. என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு தீபாவளி, October 31st 20 வந்து தீபாவளி. ஸோ எல்லா டாக்டர்ஸ் அங்கே இருக்கவங்களாம் தீபாவளி ஹாலிடேஸ் போயிட்டாங்க. ஃபுல் ஹாஸ்பிட்டலுக்கே மொத்தம் 2-3 டாக்டர் தான் இருக்காங்க, நர்சஸும் யாருமே இல்லை. ஸோ அவங்களால ப்ராப்பரான கேர் கொடுக்க முடியல. அவங்கள குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் அப்படி. இது பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க, பட் ஆக்ஷன்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அண்ட் மை ஒய்ஃப் Tamara ஆல்சோ, வி போத் டிஸ்கஸ்ட் along with my sister and my mom. எல்லாரும் டிசைட் பண்ணி ட்ரிபிளம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை ட்ரிபிளம் தூக்கிட்டு போயிடும். November 2nd கூப்பிட்டு போயிட்டு ட்ரிபிளம்ல வந்து பயங்கர பெஸ்ட் கேர். ஏன்னா வி நியூ த டாக்டர்ஸ் தேர்னால பெஸ்ட் கேர். அவருக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஒரு என்டையர் டீம் கொடுத்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் டெவலப்மெண்ட் இன் ஹெல்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஹெல்த் ரிவர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ November 3rd, November 4th எந்த வித டெவலப்மெண்ட்டும் இல்லை. November 5th பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கான்சியஸ்னஸ் லூஸ் பண்றாரு. ஏன்னா பிளட் வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கிறதுனால ஹி இஸ் லூசிங் கான்சியஸ். November 5th, இமேஜின் மை வெட்டிங் இஸ் November 7th. ஓகே. ஸோ November 5th வந்து கான்சியஸ்னஸ் லூஸ் பண்றாரு. டாக்டர்ஸ் எங்கிட்ட கூப்பிட்டு சைன் வாங்குறாங்க, நாங்கள் வென்டிலேட்டர் போடணும். வென்டிலேட்டர் தெரியும்ல, இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் லைஃப் சப்போர்ட். ஸோ வென்டிலேட்டரில் நாங்கள் போடணும். அப்போ தான் வந்து வி கேன் ட்ரை ஆர் பெஸ்ட் டு சேவ். சரி November 5th வென்டிலேட்டர் போறாரு. ஃபுல் டே நோ இம்ப்ரூவ்மெண்ட். பிளட்டு போயிட்டே இருக்கு. நாங்களும் திருப்பி அதை பிளட் ஏற்றுறோம், பிளட் போயிட்டே இருக்கு, பிளட் ஏற்றுறோம், போயிட்டே இருக்கும். November 5th திஸ் வாஸ் சீன். இப்போ November 6th அவங்க எனக்கு சொல்றாங்க, இன்னுமே பிளட் இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமாகிடுச்சு, நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு டாக்டர்ஸ் எங்க கூப்பிட்டு எங்கிட்ட சைன்லாம் வாங்குறாங்க. எனி டெஸ்ட் நாங்கள் எடுத்தாலும் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. CPR வரைக்கும் சைன் போட்டாச்சு. எல்லா டெஸ்ட்டுக்கும் நாங்கள் சைன் போட்டோம். என்ன பண்ணுறது, போட்டு தானே ஆகணும். சரி பண்ணிடலாம். November 6th அப்படியே எல்லாம் மேக்ஸிமம் டெஸ்ட் பாசிபிள், கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு.
ஸோ நவம்பர் 6th வந்து நான் என்ன பண்ணேன், அதுக்கு முந்தின நாள் 6 நாள் ஹாஸ்பிட்டலில் நானும் டமாரும் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டே பண்ணுறோம். ஓகே. எங்கள் அக்கா அம்மா ஏன்னா டக்குன்னு கூப்பிடுவாங்க, டக்குன்னு வேணும் மெடிசனு, டாக்டர் டக்குன்னு வருவார், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப. அதனால் அங்கேயே தான் ஸ்டே பண்ணோம் 6 days. ஸோ நான் என்ன பண்ணேன், நாளைக்கு எனக்கு கல்யாணம் நவம்பர் 7th. ஸோ 6th நைட் ஐ கான் பி ஸ்டேயிங் இந்த ஹாஸ்பிட்டல். ஏன்னா நான் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தரை அங்கே வச்சுட்டு, நீங்கள் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப பேர்டன் தான், ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் இந்த சுச்சுவேஷன்ல எந்த சுச்சுவேஷன்லயும் நான் கடவுளை கொஸ்டினே பண்ணல. அதை பற்றியும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு. ஏன் கடவுளே, ஒய் ஜீசஸ், ஒய் திஸ் ஹேப்பன் டு மீ அப்படின்னு ஒரு தடவை இன்னைக்கு வரைக்கும் கொஸ்டின் பண்ணல. அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ நவம்பர் 7th மார்னிங் ஒரு 6:30 மணி இருக்கும். என் ஃப்ரெண்டு கால் 6th நைட் சேவ் பண்ண வச்சிருந்தான்ல, கால் பண்றாரு, ப்ரோ இம்மீடியட்டா வாங்க கூப்பிடுறாங்க, இம்மீடியட்டா வாங்க ரெஸ்ட் பண்ணிட்டு. கார் எடுத்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆக்சுவலி என்னன்னா, நான் வரதுக்குள்ள இறந்துட்டாரு எங்க அப்பா. ஆனா சொல்ல எனக்கு, நீங்க வாங்க நீங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இம்மீடியட்டா 5th ஃப்ளோர் போறேன் ஹாஸ்பிட்டலு. டாக்டர் வந்து நான் போகும்போது அந்த இதெல்லாம் அவுத்துட்டு இருந்தாங்க, அந்த ஒயரு சிபிஆர் இதெல்லாம் இருக்கும்ல, எல்லாமே அவுத்துட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன் வெளியில இருந்து. அவர் வராரு, எனக்கு கை கொடுத்து இந்த மாதிரி ஐ ட்ரைட் மை பெஸ்ட் பட் ஐ குடன்ட் சேவ் யுவர் டேட் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து நவம்பர் 7th 7:30 நடக்குது இது. அன்னைக்குதான் எனக்கு கல்யாணம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல கூட ஐ டென்ட் கொஸ்டின் காட். என்னன்னா, ஒன் திங், God allows everything for a purpose and he does only good things in our life அப்படின்ற ஒரு மைண்ட் நான் டெவலப் பண்ணிட்டேன். அவர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான், நல்லதுக்கு மட்டும் தான் பண்ணுவாரு. அவர் பசங்களுக்கு அவர் கெட்டது நினைப்பாரா? இல்ல. he does only good things and எதுவுமே ஒரு பர்பஸ் இல்லாம பண்ண மாட்டார். he has plan for everything, he has a purpose for everything. So I was able to realize that சரி எது நடந்தாலும் ஒரு பிளான் ஒரு பர்பஸ் இருக்கும், அது மட்டும் இல்ல நல்லதுக்கு தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபார் எனி ப்ராப்ளம் டு அக்செப்ட் இட் தட் இட் இஸ் ஃப்ரம் காட் அண்ட் இட் ஹாஸ் அ பிளான் அண்ட் இட் வில் பி ஒன்லி ஃபார் த குட். போய் எங்க அப்பா போய் சைன்லாம் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னேன், இன்னைக்கு எனக்கு மேரேஜ், நீங்க 1:30 வரைக்கும் வச்சுக்கோங்க. சாரி 1:30 இல்ல, இந்த நாள் ஃபுல்லா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தே ஆர் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு 1:30 வரைக்கும் என்ன வந்து ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டிய சூழ்நிலை நான். ஏன்னா அந்த சைன் பண்ணிட்டோம். இன்னும் 4:30 மணிக்கு மேரேஜ். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லணும் இதை, இந்த இன்சிடென்ட்டை. அவங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியும், ஏன்னா நான் மட்டும் தானே போனேன். போய் கஷ்டப்பட்டு சொல்லி மேரேஜுக்கு ரெடி ஆகி 4:30 மணிக்கு போய் நின்னேன். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அப்பா ஏதாவது மேரேஜ் பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? மேரேஜ் பத்தி ஏதாவது அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி மேரேஜ் பத்தி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா? டெஃபினெட்லி ஒரு ஃபாதரா அட்வைஸ் பண்ணிருக்காரு, ஹவு மேரேஜ் லைஃப் இஸ், ஹவு மேரிட் லைஃப் வுட் பி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். டெஃபினெட்லி. So this is my testimony. நவம்பர் 7th 4:30 போய் நின்னேன், கல்யாணம் பண்ணேன். I thanked God for whatever happened. I didn't question. Till now I haven't questioned and my life has been good till date. ஓகே, சூப்பர் அண்ணா. ஸோ ரொம்ப வந்து யோசிக்கும் போது எங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எங்களை யோசிக்க வருது. ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு என்ன, see I'm not trying to put my இது என்ன சொல்ல, நம்ம வந்து இட்ஸ் த கேஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கும், அந்த கிரீஃப் இருக்கும், அந்த கஷ்டம் கசப்பு உள்ள இருக்கும், ஏன்னா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. ஒன்ஸ் we start to accept, ஓகே, ஃப்ரீ ஆயிடும். சிம்பிள் as that. நிச்சயமா. ஏன்னா ஆண்டவர் மேலே சில நேரம் கோவம் வந்துரும்ல. கரெக்ட். So that is why I am saying you learn to accept. அவர் எது பண்ணாலுமே நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. பிளஸ் ஒரு பர்பஸ் ஒரு பிளானோட தான் பண்ணுவாரு. எனக்கு அந்த பிளான் பர்பஸ் ரொம்ப கிளியரா தெரியறதுனால தான் நான் எதுவுமே பண்ணாம கொஸ்டின் பண்ணாம ஒரு என்ன சொல்றாரோ கேட்டு போறேன். ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல விஷன் சொல்லிட்டு.
ஓகே. சூப்பர் அண்ணா. ஸோ இந்த மேரேஜ் விஷயம் பத்தி சொல்லும்போது, அக்கா வந்து ஒரு வேர்ட் வந்து சொன்னாங்க. ஸோ இப்ப அப்பா வந்து கான்ஷியஸ்ல இருந்தாங்க அப்டின்னா, மேரேஜ் வந்து பார்த்திருக்க முடியாது. ஸோ கரெக்ட். அப்டின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து லைஃப் சப்போர்ட்ல இருந்தாரு. டோட்டலி அன்கான்ஷியஸ். நான் அது ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு மன மனச ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, 6th 7th அவர் ஹாஸ்பிட்டலே இருந்தா கூட அவர் பார்த்திருக்க முடியாது மேரேஜ். ஏன்னா அன்கான்ஷியஸ். ம். நாங்கெல்லாம் மனசு என்ன தேத்திக்கிட்டோம்னா, ஒரு ஹெவன்ல போய் ஏஞ்சல்ஸோட ஒரு கண்டிப்பா. பிரம்மாண்டமான இடத்துல இருந்து என் மேரேஜ பார்த்தாரு அப்படின்னு ஒரு ஒரு சம்திங் குட். அவ்வளவுதான்.